கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். அதனால குடும்பத்துல ஒரு ஆள் கண்டிப்பா பஞ்சாயத்துக்கு வரணும்னு முடிவா சொல்லிருங்க. சரிங்கய்யா. என்ன ஒரு தைரியம் இருந்தா ஆத்தாவோட நகையிலேயே கை வச்சிருப்பாங்க. அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது பூசாரி. யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எவளா இருந்தாலும் சரி, சும்மா விட போறது இல்ல. சின்ன சின்னதா கல் எடுத்துட்டு வாமா. இந்த துணி பறக்குறதுக்கு மேல வச்சு விடுவேன். அரிசி காய வைக்க கல் எதுக்குமா? அரிசியை துணியில கொட்டி காய வைக்க அங்கிட்டு பறக்குது பத்தியா? அதான் 4 மூளைக்கும் கல்ல வச்சிட்டோம்னா பறக்காம இருக்கும்ல, அதுக்கு தான் கேக்குறேன். கொண்டா வைப்போம். எதுக்குமா அந்த அரிசி? ஹோட்டலுக்கா? ஆமாடி, ஹோட்டலுக்கு இட்லி தோசையா போடுறோமா, அதனாலதான் கூட்டம் கூட மாட்டேங்குது. இடியாப்பம் ஆப்பம் ஊத்தாப்பம்னு போடுவோம். கொஞ்சம் மக்கள்லாம் வருவாங்கன்னு சொன்னேன். சரி அதையும் முயற்சி பண்ணி பாப்போமேனா அதுக்கு இறங்கியிருக்கோம். அம்மா நான் ஹோட்டலை பார்க்கவே இல்லைல்ல, இன்னைக்கு வரட்டுமா? வாடி, யாரு வேணாம்னு சொன்னா? ஹோட்டல் திறக்கிற அன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வரணும் தான் ஆசை. உன் பள்ளிக்கூடத்துல தான் லீவ் கொடுக்க மாட்டோம்ட்டாங்களே, நாங்க என்ன செய்யறது? அம்மா அது பள்ளிக்கூடம் இல்ல, காலேஜ்மா. அதான் காலேஜ்ல தான். வார்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கம்மா, எங்கேயுமே விட மாட்டேங்கிறாங்க. அங்க திருவிழாக்கெல்லாம் லீவ் கிடையாதான் தெரியுமா? திருவிழாக்கெல்லாம் லீவ் கிடையாதா? அப்ப எதுக்கு தாண்டி விடுவாங்க? தெரியலம்மா, திருவிழா அது இதுன்னெலாம் கேட்டால் விட மாட்டோம். ஒழுங்காக செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு மட்டும்தான் எல்லாரும் லீவ் போடணும். ரொம்ப எமர்ஜென்சினா போட்டுக்கலாம், மற்றபடி எல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. என்னடி காலேஜ் அது? நல்லது கிட்டதுக்கு கூட விட மாட்டாங்களா? மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா அப்படிதாம்மா, ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. நீ என்ன மெடிக்கல் வைக்கவா படிக்கிற? டாக்டருக்கு தானே படிக்கிற? மெடிக்கல் வைக்கிறவங்க படிக்கிறது ஃபார்மாமா, ஃபார்மசின்னா அது தனியாக படிப்பாங்க. இது டாக்டருக்கு படிக்கிறது தான் மெடிக்கல் படிக்கிறதுன்னு சொல்கிறது. என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியல. சரி இந்த அந்த கல்லை அந்த 2 மூலையிலையும் வச்சுட்டு இங்கிட்டு 2 வை. ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. எல்லா மக்களும் நல்லா கேட்டுக்கிறங்கம்மா. நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல இதுவரைக்கும் நடக்காத ஒரு செய்தி இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு மிரண்டு போற அளவுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ஊரு மாரியாத்தா கோயில்ல அம்மன் கழுத்துல கிடந்த நகை எல்லாம் காணாம போயிருக்கு. இதை யாரு எடுத்தா, எப்படி எடுத்தா, எங்க எடுத்துட்டு போய் பதுக்கி வச்சிருக்கா, என்ன காரணத்துக்காக அம்மன் கழுத்துல கிடந்த நகை காணாம போயிருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு பஞ்சாயத்து கூட்டப்பட்டிருக்கு. ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஊர் நாட்டாம சார்பாகவும் ஊர் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். என்னது, ஆத்தாவோட நகையை காணோமா? என்ன சொல்றாரு இவரு? அம்மா, அம்மனோட நகையை காணோமாமா? அதானடி, நீ இந்த அரிசியை பாத்துக்க, நான் ஊருக்குள்ள போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்ன தகவலி டீ போட்டிருக்கேன், வாயில வைக்க முடியுதா? நாங்க போட்ட டீக்கு என்ன குறைச்ச? கொஞ்சமாவது உனக்கு டீ போட தெரியுதா தகவலி? கடையில எல்லாம் போய் குடிச்சு பாரு, அப்படி அமிர்தமா இருக்கும். இது என்ன டீ? அது ஆம்பளை போய் கணக்கா டீ கடைக்கு டீ கடை உட்காந்து குடிச்சா அப்படித்தான் நாக்கு ருசி தட்டி போய் கிடக்கும். பொம்பளையா சுருவமா வீட்டுல குடிச்சா தானே நல்லா இருக்கும், அதானே ருசி தெரியும். ஆனா உன இதையே சொல்லு, வீட்டுல ஒழுங்கா இருந்தா எதுக்கு வெளியில போய் குடிக்கிறோம்? சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்து கொட்டுற என் மையன் கூட ஒரு நாளையில ஒழுதுல கடகணில டீ குடிச்சிருக்க மாட்டேன். ஆத்தாடி, கடகணிக்கு போனோம்னா அங்கே 10 ரூபா டீக்கு செலவழிக்கணும், போண்டா பச்சி திங்கணும். இதே பழக்கம் பட்டுச்சுன்னா நெதாம அந்த கடைக்கு போக சொல்லும். ஒரு நாளைக்கு 30 ரூபானா ஒரு மாசத்துக்கு காசு என்ன ஆகுதுன்னு அப்படி யோசிச்சு பொழப்பு நடத்துறியா நான் பெத்த மையன்? அதுக்காக உன் மயனை மாதிரி எச்சி கையில காக்கா வரட்டாம இருக்க முடியுமா? நான் என் வாழ்க்கையே வாழ்றேன். அப்படியே ஒத்தால உட்காந்து தன்னால திண்டு தன்னால போறத, இதுதான் ஓ வாழ்க்கை நீ வாழ்றதாக்க? பொம்பளைனா 4 வேணும் பின்னு வேணும்னு யோசிச்சு பார்த்து செலவு பண்ணணும் முடியே. நாளைக்கே ஒரு பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா அதுக்கு சேர்த்து வைக்க வேணாமா? நான் இருக்கிற வரைக்கும் என் காலம் ஓடும். இல்லைன்னா நீ தானடி பொறுப்பா இருந்து பாத்துக்கிறேன்னு. பொம்பளை புள்ள பிறந்தானே, நான் போட்டுட்டு வந்து 30 பவன், வாங்கிட்டு இருக்கிற ஒரு 70-80 பவன் எல்லாத்தையும் சேர்த்து 100 பவுனா போட்டு என் மக கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி பெற மாட்டேன். வேற என்ன வேணும்? முடிஞ்சு வச்சிருக்கிறது பூரா உங்களுக்கு உங்க வீட்டு குட்டிகளுக்கு தானே முடிஞ்சு வச்சிருக்கான். உங்க முகரையில பாருங்க, கஷ்டப்பட்டு நான் ஒத்த ரூபாயா சேர்த்து வாயை கட்டி வைத்த கட்டி இவங்க பிள்ளைக்கு நாங்க கொடுத்துட்டு போகணுமாம்ல நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ? கிழவி, நீ பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருந்தா அவ வந்து புடுங்கிட்டு போயிடுவான்னு சொல்லலாம். நீ ஆம்பளை பிள்ளையை தானே பெற்றிருக்க, அப்ப நீ செத்த பிறகு வாங்கிட்டு உள்ளது பிறகு எனக்கு தானே சேரேன். நான் இருக்கிற வரைக்கும் போட்டு அனுபவிப்பேன், போறதுக்குள்ள அதை வித்து தின்னுட்டு போயிடுவேன். நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்?
அடி பாவி அத்தை கிழவி, போகையில கூட எனக்கு எதுவும் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்க மாட்டீல நீ? நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஊதாரி பொழப்பு பொழைக்கிற உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணும், ரொம்ப தேவையில்லை. அடி பாவி கள்ளஞ்சக்கார அத்தை கிழவி, உன்னைய நல்லா வச்சுக்கணும்னு நான் ஹோட்டல்ல போய் கஷ்டப்படுறேனே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல? என்னது ஹோட்டல்ல போய் கஷ்டப்படுறிய? அங்கே போய் காய் எரிஞ்சிய, இல்ல கறி எரிஞ்சிய, விறகு வச்சு தீ எரிச்சிய, இல்ல அரிசியை களைஞ்சு ஒல வச்சிய, என்ன டீ செஞ்ச? எடுத்து கொண்டு போய் சப்ளையர் வேலைக்கு கூட உன்னையெல்லாம் போடுறதில்ல. நல்ல சம்முன்னு கணக்கு தெரிஞ்ச விளாட்டமா கல்லால உட்காந்துக்கிட்டு வர்ற காசை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க மொட்டை என்னென்ன பேச்சு பேசுதுன்னு பாரு. எல்லா மக்களும் நல்லா கேட்டுக்கிறங்கம்மா. நம்ம ஊர் முத்துமாரியம்மன் கோயில்ல அம்மன் கழுத்துல கிடந்த நகையை காணாம திருடு போயிருச்சுங்கிறதுனால ஊர் பொதுமக்கள் சார்பா பஞ்சாயத்து கூடப்பட்டிருக்கு. எல்லாரும் பஞ்சாயத்து கூட்டுக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவன் நீ வந்தோம்னு இருக்காம குடும்பத்துல ஒரு ஆளு கண்டிப்பா பஞ்சாயத்துக்கு வரணும்னு நாட்டாம சொல்லி அனுப்பியிருக்காரு. யாத்தாடி, என்ன தகவலி இப்படி தண்டு வர போடுறாங்க? அதானடி கோயில் நகைய காணுங்கிறாங்க. வாடி போய் என்னன்னு பாப்பா. கிழவி சீக்கிரம் போவான். ஏ நில்றி. என்ன கிழவி, பஞ்சாயத்தான்? அடியே, காலையில இருந்து நீ ஒரு படியா நகைன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு தெரியுற. ஒருவேளை ஊர் நகையில எதுவும் கை வச்சிட்டியா? உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கே. அடி பாவி அத்தை கிழவி, நீ மண்ணா போக. நான் எங்க அம்மாட்ட நகை வாங்கி போடுறதுக்கே யோசிப்பேன், இதுல ஆத்தா நகையை எடுப்பனா? நீனே போய் நான் தான் திருடின்னு காட்டி கொடுத்துட்டு வந்துருவ போல் இருக்கு. காட்டி கொடுத்துட்டு வந்துருவனா? அப்ப நீ தானே எடுத்திருக்க. உண்மையை சொல்லுடி, ஆத்தா கோவத்துக்கு ஆளாயிராத. போடிங் கும்மாங்கோ, ஏன் ஆட்டையை போட்டுட்டு போனானோ இந்த கிழவியை பாரு, இங்க இருந்து கிளம்பியிலேயே எண்ணெயை போட்டு கொடுத்துட்டு வருது. ஒழுங்கு மரியாதையா நீ வீட்டுக்குள்ளே இரு, நான் போய் பஞ்சாயத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். அடியே நில்லடி, அடியே நில்லடி. எங்க ஒன்னாலும் உன்னை விட மாட்டேன். அடியில அடிக்கிருக்கே, என்னடி இப்படி இழைச்சுக்கிட்டு ஓடியார? என்ன விஷயம்? உனக்கெல்லாம் காது கேக்குதா கேட்கலையா? கோயில் நகையை காணமேனு தண்டோரா போட்டுக்கிட்டு வர்றாரு, நீ பாட்டுக்கிட்ட சவுடால உட்காந்துருக்க. கோயில் நகையை காணாம? எந்த ஊர்ல முட்டி? எந்த ஊர்லயா? நம்ம ஊர் முத்துமாரியம்மன் கோயில் நகையை காணாமா? தண்டோரா போடுறது உன் காதுல விழுகலையா? என்னடி சொல்ற? முத்துமாரியம்மன் கோயில் நகையை காணாமா? ஆமா அத்தா, அம்மன் கழுத்துல கடந்த நகையை காணோம். யாரோ களவாணி பைய களவாண்டு போயிட்டான்னு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. வெரசா ஓடு ஓடு. தாத்தே, நான் என்ன செய்வேன்? எந்த கொல்லி முடுவான் பார்த்த வேலைன்னு தெரியலையே. ஆத்தா கோவத்துக்கு ஆளாக போறாங்களே, நான் என்ன செய்வேன்? ஊரு பத்திக்கிட்டு எரிய போகுது. கோயில் நகையில கை வச்சிருக்காங்களே, அவங்க நல்லா இருப்பாங்களா? நாசமா போயிருவாங்க. எக்கா எக்கா நில்லு, எங்க ஓடிக்கிட்டு இருக்க? உனக்கு விஷயம் தெரியாதா? உனக்கு விஷயம் தெரியாதா? விஷயம் தெரியும்ல, ஆனா நீ எங்க போய்கிட்டு இருக்க? பஞ்சாயத்துக்கு தாண்டி தள்ளுங்கிட்டு. அக்கா, எனக்கு ஒரு துண்டை போட்டு இடம் பிடிச்சு வை, நான் இந்த பின்னாடியே வரேன். நீ எங்க இருமா போற? நான் ஒரு அவசர வேலையா போய்கிட்டு இருக்கக்கா, பஞ்சாயத்துக்கு வந்துருவேன். இடம் பிடிச்சு வை, மறந்துடாத. பாப்பா பாப்பா சீக்கிரம் வா. என்ன ஊருக்குள்ள எல்லாரும் நம்மளை விட ஆர்வமா இருக்காங்க. மாமா மாமா மாமாய். அன்னைக்கிளி மாமா, வெரசா இங்க ஓடியாங்க, ஒரு முக்கியமான செய்தி. என்னம்மா அன்னைக்கிளி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டம் ஓடியார? அம்மா, அம்மன் கழுத்துல கிடந்த நகைய காணாமா. ஊர்ல பஞ்சாயத்து கூடியிருக்காங்க. கண்டிப்பா குடும்பத்துல ஒரு ஆள் வந்தே ஆகணுமா. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா சொல்ற? கோயில் நகையை காணாமா? ஆமா மாமா, இப்பதான் தண்டல் வந்து தண்டரா போட்டாரு. அதான் உங்கள்ட்ட சொல்றதுக்காண்டி ஓடியாரேன். என்ன அன்னைக்கிளி சொல்ற? நம்ம ஊர்ல நம்ம கோயில்லையா? என்னது இது, புதுசு புதுசா என்னென்னமோ நடக்குது? ஐயோ ஆமா மாமா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னும் சொல்லிக்கிறாங்க. ஊருக்கு என்னமோ நடக்க போகுது, கெட்டது வரப்போகுது, என்னென்னமோ பேசிக்கிறாங்க மாமா. யார் மேல பழி இருக்கு, யார் மேல பாவம் இருக்குன்னு ஒன்னும் புரியல. அதான் ஓடி வந்தேன். சத்த வாரியலா? நான் வரேன். செத்த இழப்பாரு, ஏன் இப்படி இழைக்கிற? உடனே வரணும்னு சொல்லிட்டாங்களா, அதான் சரி ஓடி வந்து சொல்லிடுவோமேன்னு ஓடி வந்தேன். சரி வா வா போவோம் வா. ஆமா, நீங்க போயிட்டு இருங்க. தோப்புக்குள்ள மாடன் இருக்கா, பாவம் அவளுக்கு கேட்காது. நான் ஒரு ஏட்டு அங்கே போய் சத்தம் போட்டுட்டு ஓடி வந்துடுறேன். ஏண்டி போய் சொல்லு, அதுக்காக ஓடிக்கிட்டே இழைச்சுக்கிட்டே போகாம கொஞ்சம் பொறுமையா போ. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, கிளம்புங்க, நேரம் ஆயிருச்சு. மாடனே, ஏ மாடனாய், ஏ குப்பை மாத்தா, மாடனே, ஊருக்குள்ள பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்கடி. மாடனே, அங்கஜாத்தா, வாடா வாடா. என்ன வீடு தேடி வந்திருக்க, என்ன விஷயம்? உன்னை பார்க்கத்தான் அத்தா வந்தேன். தலைவர் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. சித்த வாரியா? தலைவர் கூட்டிட்டு வர சொன்னாரா? எதுக்குடா, என்ன விவரம்? என்ன அத்தா இப்படி விவரம் இல்லாம கேக்குற? ஊர் பொதுமக்கள் எல்லாரும் பஞ்சாயத்து பட்டில கூட்டியிருக்காங்கல்ல, நீ மட்டும்தான் வரல. அதான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டாங்க.
பஞ்சாயத்து கோர்ட்ல கூடியிருக்காங்களா? என்னத்துக்குடா, என்ன விவரம்? ஒரு முக்கியமான விஷயமா ஊருக்குள்ள பஞ்சாயத்து நடக்குதாத்தா. அதான் எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து கூடி இருக்காங்க. நீ மட்டும்தான் வரல. சீக்கிரம் கிளம்பி வரியா? அவங்க மயன் மருமகன்னு குடும்ப விஷயமா பஞ்சாயத்து கூட்டியிருப்பாங்க. அதுக்கு நான் போய் என்ன செய்ய போறேன்? அந்த பஞ்சாயத்து முடியட்டு, என்ன விஷயம்னு விவரம் வந்தோன்னு தெரிஞ்சுக்கிருவான். ஆத்தா இல்ல, இது வேற விஷயம். நீ முக்கியமா கிளம்பி வரணும், வா. என்னடா விஷயம்? நான் இருக்கிற நம்பலத்துல எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்து முடிஞ்சோன்னு வந்து சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. அத்தா, பஞ்சாயத்தே ஓம் பேர்ல தான். கொஞ்சம் கிளம்பி வரியா? என்ன பஞ்சாயத்து ஏன் பேர்லையா? ஆமா அத்தா, ஓம் பேர்லயும் பிராது இருக்கு. பிராது இருக்கிறவங்க கண்டிப்பா பஞ்சாயத்து இருக்கிற இடத்துக்கு வரணும்ல. அதனாலதான் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. என் மேல பிராது கொண்ட அளவுக்கு நான் என்னடா செஞ்சேன்? நானே என் விதியை நினைச்சு நொந்து வெந்து போய் உட்கார்ந்துருக்கேன். பிராது கொடுத்தது யாரா? என்னடா பிரச்சனை? எதுக்குடா கொடுத்தாளுங்க? அத்தா, அந்த விவரமெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எதா இருந்தாலும் பஞ்சாயத்துல வந்து பாத்துக்க. உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. கையோட கூட்டிட்டு வரணுமா? வா, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிறேன். சரியா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் நெசந்தானா? அம்மனோட நகையை காணுமா? ஆமாடா சுப்பிரமணி, எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல. நம்ம ஊர்ல நடக்காத விஷயமெல்லாம் நடக்குதேன்னு எனக்கே இன்னும் அந்த படபடப்புல இருந்து மீன் இல்லடா. சுப்பிரமணி, உன் அம்மா வேர்ல தான் பிராது வந்திருக்கு. அவதான் கடைசியா கோயில்ல நின்று சாமியம் போட்டதா எல்லாரும் சொல்றாங்க. பூசாரியும் சொல்றாரு. என்ன சங்கதி? நீ என்ன முடிவெடுக்க போற? என்ன வரிமா சொல்றிய? எங்க அம்மா பேர்லையா? எங்க அம்மா திருநதை யாரு பார்த்தது? யாரும் பார்க்கலடா சுப்பிரமணி. கடைசியா கோயில்ல வந்து சாமி முட்டுட்டு போனது அம்மாங்கிறதுனால பூசாரி சொன்னாரு. மற்றபடி சந்தேகம்லாம் கிடையாது. என்ன டவுசரியா அப்படி சொல்றிய? எங்க அம்மா வாய் துருக்கா பேசும் கொள்ள. ஆனா அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும்பா. ஆனா சவைன்னு வந்த பிறகு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதானே நல்ல விஷயம். பஞ்சாயத்துல உள்ள ஆளுகளுக்கெல்லாம் உடம்பு எப்படி இருக்கு? என்ன ஆளாகப்பட்ட பங்கசத்து மேலேயே பிராது வந்திருக்குன்னு வந்து பாவாட சொல்றேன். என் மேல என்ன பிராது? என்ன பிரச்சனை? எம்மா, என்னடா நொம்மா மேல பிராது வந்திருக்குன்னு சொல்றாங்க, நீனும் சேர்ந்துக்கிட்டு குடுக்குறியா? எம்மா என்ன பேசுறாங்கன்னே தெரியாம பேசாதம்மா. அப்படியெல்லாம் யாரும் உண்மையில பழி போடல. என்ன ஏதுன்னு விசாரிக்கத்தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆமா பங்கசம், விசாரிக்கத்தான் கூப்பிட்டுருக்கோம். நீ ஏன் இப்ப பதற? பதறேண்ணா? நான் என்னத்துக்கு பதறேன்னு? யார் வீட்லயும் போய் அள்ளிட்டு வந்தனா, யார் வீட்லயும் போய் கொட்டிட்டு வந்தனா? பதற நம்மள பதற. என் மேல பிராது வந்திருக்குன்னு அந்த பாவடை வை சொன்னேன். என்ன பிராதுன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். பங்கசம், எல்லா மக்களையும் தான் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்கோம். உன்னைய மட்டுமா கூப்பிட்டோம்? கூப்பிட்டது எல்லாரையும் கூப்பிடலாம். ஆனா பிராது வந்திருக்கிறது என் மேல தானே. கோயில் நகை காணாம போச்சுன்னா கோயில் நிர்வாகியை கேளுங்க. இல்லைன்னா அங்க இருந்த பூசாரியை கேளுங்க. இல்லைன்னா ஊருக்கு பொதுவா இருக்கிற அந்த நாட்டாமையை கேளுங்க. என்னைய கேட்டா என்ன அர்த்தம்? பங்கசம், கடைசியா கோயில் நடசாத்த போற நேரத்துக்கு நீதான் சாமி கும்பிட வந்ததா பூசாரி சொல்றாரு. கோயிலுக்கு கொண்டு போனியாமா? ஆமா, கோயிலுக்கு போனேன். எனக்கு ஒரு மனக்கசட்டம். அதை எப்படியாவது சரியாக்குன்னு மனுஷங்களை தேடி போகாம ஆத்தால தேடி போனேன். கோயிலுக்கு சாமி கும்பிட போறது ஒன்றும் குத்தம் இல்லையே. இல்ல நான் போக கூடாதுன்னு எதுவும் கட்டுப்பாடு இருக்கா? ஏன் சாமி கும்பிட போறது பொதுவான விஷயம் தானே. அதனால அம்மா மேல ஒரு அதுனா புரியல எனக்கு. என்னக்கா இது? ஆத்தாளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மச்சான் ரொம்பத்தான் மாயிராரு. என்னமோ மாயிராக, நம்ம என்ன செய்ய? உங்களுக்கு உங்க மாமியார் மேல டவுட் இருக்காக்கா? டவுட் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியலம்டி. ஆனா அதுக்கு பண தேவை இருக்கு, அது மட்டும் தெரியும். பண தேவை இருக்கா? அதுகிட்ட இல்லாத காசா இருக்கு? இல்ல வனசா, அதான் உனக்கு தெரியும்ல வட்டிக்காரன் விஷயம். லைலாவை கடத்தி கொண்டு வச்சிருக்கேல 25 லட்சம் ரூபாய் வட்டிக்கார முருகேசன் வாங்கினது. ஓ ஆமா ஆமா, அதுக்குதான் மாசம் மாசம் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. இல்லடி, இப்ப 2 மாசமா என்னமோ வட்டி கொடுக்கலையா. இதுக்கு மேலேயும் நீ கொடுக்கறது மாதிரி தெரியல. எனக்கு இனிமே வட்டி எல்லாம் வேணாம், அசல கொடு. நாளைக்கு ஒரு நாள் தான் கெடுன்னு வட்டிக்காரன் சொல்லிட்டு போயிட்டான் போல் இருக்கு. ஐயோ, அப்புறம் மாமாவும் அங்கனக்குள்ள இருந்ததுனால நீ தாண்டா கொடுக்கணும். எனக்கு அப்புறம் இந்த வீடு உனக்கு தானேன்னு மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க. என்கிட்ட எந்த காசு இருக்கு, என்ன கொடுத்தா வச்சிருக்கேன்னு மாமாவும் பேசாம வந்துட்டாங்களாம். ஆமா அதானே உண்மை. மாமா கிட்ட என்ன கொடுத்தா வச்சிருக்காங்க? இல்ல மாமாவுக்காக செலவு பண்ணாங்களா? அவளுக்காக செலவு பண்ணதுக்கு மாமா எதுக்கு கொடுக்கணும்? கரெக்டு தான். அதனால தாண்டி அவரும் என்னாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, ஏதோ 1 ரூபா 2 ரூபான்னா கூட கஷ்டத்தை தீக்கிறதுக்காக என்னத்தையும் பெரட்டி கொடுத்துடலான்னு வையி. 25 லட்சம் கொடுக்கணுமா? அம்பது காசுக்கு நாங்க எங்க போறது? என்னக்கா சொல்றீங்க? 25 லட்சத்தை மாமா கொடுக்கணும்னு கேட்டுச்சா? ஆமாடி, உன் வீட்டுக்காரன்ட்ட கூட போய் விசாரிச்சிருக்காங்க. அவரு இல்லைன்னு மொகரில் அடிச்சாப்புல விரட்டி விட்டுட்டாரான். இருந்தாலும் அவன் கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பான் பாருங்க. இந்த எருமை எங்கக்கா போயிட்டு வருது, அதுவும் இந்த நேரத்துல? அக்கா, எல்லாருக்கும் சேர்த்துட்டே வாங்கியிருக்கேன். வாங்க, எனக்குள்ள உட்காருவோம். எருமை எங்க போன? தீனி வாங்க.
தேனி வாங்கவா? ஏய், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ எங்கடி போயிட்டு வர? ஏன் என்ன இப்ப? பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல? அதான்க்கா, பஞ்சாயத்து பெருங்கொண்ட பஞ்சாயத்துல எப்படியும் நேரம் செல்லும். நின்றுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி போர் அடிக்கும். உட்காந்தாலும் வேடிக்கை வைக்க முடியாது பத்தியா. அதான் எல்லாருக்கும் முறுக்கு, மிச்சரு, காரா பொந்தி, பக்கோடான்னு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இப்படியே உட்காந்து தியேட்டர்ல மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். பாப்கார்ன் கூட இருக்கு. இதுக்குத்தான் இடம் போட்டு வைக்க சொல்லி ஓடுனியோ? ஆமா, அப்புறம் வேற எதுக்கு? என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. எட்டில நீங்க பேசுறத கேட்கவா இல்ல பஞ்சாயத்தை பார்க்கவாம்டி? தருன்னு பேசிக்கிட்டே இருந்தா பஞ்சாயத்து என்னன்னு கவனிக்கிறது? ஆத்தா, உங்களுக்கும் போர் அடிக்குதோ? ஸ்நாக்ஸ் நிறையத்த இருக்கு, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிருவான். நெடுவாளி, அதெல்லாம் ஒண்ணு வேணாமக்கா. சத்தம் இல்லாம இரு. கோயில் காரியம் எப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கு, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கி என்ன? கோயில் நகைய காண, சாமியோட நகைய காணணும்னு உங்களுக்கு எல்லாம் வருத்தம் இல்லையா? வருத்தம் இல்லாம எப்படியாத்தான் இருக்கும்? வருத்தம் வேற டிபார்ட்மெண்ட், பசி வேற டிபார்ட்மெண்ட் இல்லையா? அவ கிடக்கா வீணா போனவ. வாங்கத்த நம்ம பஞ்சாயத்தை கவனிப்போம். கொஞ்சம் சத்தம் இல்லாம இருங்க மக்கா. என்னமோ கண்ட மேனிக்கு பேசி விட்டுற போறாங்க ஆம்பளையாளுக்க. ஆத்தாவுக்கு ஒருவேளை வாங்கிட்டு வந்தா ஸ்நாக்ஸ் பிடிக்கலையா? உப்புக்கல்ல கடலை முட்டாயின்னு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தா பிடிச்சிருக்குமோ? பூசாரியை கூப்பிடுங்க. பூசாரி இங்க வாப்பா. யார வேணா கூப்பிடுங்க, எவரை வேணா கூப்பிடுங்க. என்ன ஒரு திமிர் இருந்தா ஆளாகப்பட்ட இந்த பங்கசத்து மேலேயே பழி போடுவிய? யார கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன். ஐயா பூசாரி, நீங்க தான் உண்மையை உடைச்சு பேசணும். என்ன நடந்துச்சு கோயில்ல, அதை முதல்ல தெளிவா சொல்லுங்க. ஐயா, நான் உங்ககிட்ட பேசிட்டு நாளைக்கு கோயில் நகையை லாக்கர்ல வைக்கணும்னு சொன்னேன். ஆமா சொன்னியே. நானும் கண்டிப்பா நாளைக்கு கார்லயே போயிடுவோம், வண்டியில போவேனான்னு சொன்னேன். 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நடசாத்த நாளி ஆயிடுச்சுன்னு நடசாத்தலாமேன்னு போனேன். இந்த பங்கசம்மா அழுதுகிட்டே வந்து எனக்கு கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கு, அம்மனை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் கேட்கணும், நான் போய் அவ முகத்தை பார்த்துட்டு வந்துடுறோம்னு கேட்டாங்க. ஆமா கேட்டேன். ஏன் மன வருஷத்துக்காக நான் கோயிலுக்குள்ள போகணுமேன்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பங்கசம் அவர் பேசி முடிக்கிட்டேன். முடிக்கட்டும். தெய்வம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வேணும். அவளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணுமேன்னு நான் போய் அம்மனோட புடவைகள் எல்லாம் மடிச்சு வைக்கிறேன். நீங்க சாமியை கும்பிட்டுட்டு வாங்க மாமின்னு நான் கிளம்பி துணி மடிக்க போயிட்டேன். நானும் போய் சாமியை கும்பிட்டுட்டு தானே போனேன். வேற என்ன நடந்துச்சு? நான் வந்து பார்க்கறதுக்குள்ள பங்கஜம் மாமியை ஆளை காணோம். அந்த நேரத்துல தான் அம்மனோட நகையவும் காணோம். பூசாரி ஐயா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. அம்மா மட்டும்தான் வந்தாங்களா, இல்ல வேற யாரும் இதே மாதிரி சாமி கும்பிடணும்னு வந்தாங்களா? இல்லப்பா சுப்பிரமணி, அம்மா மட்டும்தான் வந்தாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நான் நட திறந்து வச்சிருந்தேன். அம்மா போனதுக்கு அப்புறம் நடைய சாத்திரணுமேன்னு தான் போய் கொஞ்ச நேரம் துணி மடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க பூசாரி, வேற யாரும் வந்து அம்மா இருந்த நேரத்துக்கு? இல்லப்பா, யாரும் வரல. என்ன எல்லாரோட பார்வையும் என்னைய பாக்குதே என்ன? எனக்கு அந்த கோயில் நகை காணாம போனதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் கோயிலுக்கு மன கஷ்டத்துக்காக சாமி கும்பிட போனேன், அம்பிடுத்தேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன வீட்டுக்கு போறோம்ங்கிற? உன் பேர்ல தாம்மா தவுட்டே. ஓஹோ, அப்ப நீங்க டவுட்டு படுறது மாதிரி தெரியல. கணுப்பாம அந்த பங்கசந்த நகையை திருடி இருக்கான்னு கணுப்பாம பண்ணிட்டு தான் சொல்றீங்க. இந்த ஊர்ல நான் மட்டும்தான் பொம்பளையா, நான் மட்டும்தான் மனுஷியா? வேற யாருமே இந்த ஊர்ல ஆளுக்களே இல்லையா? எது நடந்தாலும் என்னையவே சொல்லிக்கிட்டு தெரியறியா? என்னதான் இந்த ஊர் மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஊர்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எங்கிட்டாவது போகணும்னு நினைக்கிறீங்களா? போயிட்டா தேவையா இருக்கும் தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். இந்த ஊரை விட்டும் போக மாட்டேங்கிறியே, இந்த மண்ணை விட்டும்ல போக மாட்டேங்கிறியே. எக்கா, நான் மிச்சரை பிரிக்க போறேன். யாருக்காவது மிச்சர் வேணுமா? அறிவு கட்ட எருமை, நீனா தின்னு தொலை, எங்களை ஆளை விடு. அப்புறம் நான் திண்டு முடிச்ச பிறகு மிச்சர் எங்கன்னு கேட்க கூடாது. கட்டவுளே தின்னுடி. ரைட்டு. காரா பூந்தி, இப்ப பைத்தியம். பாப்கார்ன் கூட இருக்குடி, 2 எடுத்து உள்ள தள்ளுறியா? பெப்பர் பாப்கார்ன். நானே உடம்பு ஃபுல்லா பெப்பர் கொட்டின மாதிரி தான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் அமைதியா இரு. ஓகே ரைட்டு, விடு. பங்கசம், இது பொது காரியம். எதையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ ஊரை பழி வாங்குறதுக்கு எதுவும் பண்ணலையே. ஓஹோ, அப்ப இந்த ஊருக்குள்ள எது நடந்தாலும் இந்த பங்கசம் தான் பண்ணிருப்பான்னு முடிவே பண்ணிட்டியே, அப்படித்தானே பஞ்சாயத்தாரே? அப்படிலாம் இல்ல பங்கசம், பூசாரி ரொம்ப தெளிவா சொல்றாரு. 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்குள்ள யார் வந்து அம்புட்டு நகையவும் அள்ளிட்டு போயிருக்க முடியும்? உனக்கு ஏதோ பண கஷ்டம் இருந்துச்சுன்னு வேற சொல்றாங்க. 25 லட்சம் வேணும்னு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சியாம்ல. என்கிட்ட கூட கேட்டியம்டி, காசு இருக்கா எனக்கு வீட்டை மீட்கணும்னு? உன்கிட்ட மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ஒருத்த பாக்கி இல்லாம தான் கேட்டேன். ஆனா கேட்ட யாரும் எனக்கு கொடுக்கலையே. என் குடும்ப கஷ்டத்துக்காகவும் என் புருஷன் வாழ்ந்த வீட்டை மீட்டு கொண்டுட்டு வர்றதுக்காகவும் நான் கேட்டேன். அதுக்கும் கோயில்ல காணாம போனதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப கடைசியா கோயில்ல இருந்தது நீந்தேன்,
பூசாரி பார்த்ததும் உன்னையத்தேன். பண கஷ்டம் அதிகமாக இருந்ததும் பண தேவைகள் அதிகமாக இருந்ததும் உனக்கு மட்டும்தேன். அதனால தான் எல்லார் பார்வையும் உன்னை நோக்கி இருக்கு. என்ன விவரம்னு சொல்லிரு பங்கசா. ஆத்தா விட்டு நகையை திருடி என் கடன் அடைச்சு வீட்டை மீட்கிற அளவுக்கு இந்த பெரிய வீட்டுக்காரி அம்புட்டு அல்பமா போயிட்டேன்னு ஊர் ஆளுக எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என் மேல பழி வர்றிய, அப்படித்தானே? பழி எல்லாம் இல்லை பங்கசா, விசாரணை தான். யாரா இருந்தாலும் விசாரிக்கணும்ல. பூசாரியவும் தான் விசாரிச்சேன். பூசாரிய விசாரிச்சா அவர் பொதுவான ஆளு. அந்த கோயில்லையே இருக்கிறவர், அந்த கோயிலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. ஆனா வழி போக்கனா வந்து வழியை தீர்த்து வைக்கிறதுக்காக சாமியை கும்பிட்ட என்னட்ட நீந்தே ஆத்தா நகையை திருடி இருப்போம்னு ஒரு திருட்டு பட்டம் கட்டுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? காய வச்சிருந்த கருவாடையே திருடிட்டு போறவ இந்த களவாணி பங்கசம். அவ கடவுள் நகையை எடுத்திருக்க மாட்டாளான்னு என்ன சந்தேகம்? அது மட்டுமா, என் தங்கச்சி நயன்தாரா கல்யாணத்துல அவங்க நாத்தனா மக கழுத்துல கிடந்த நகையை யாரு களவாண்டது? இவங்க மக லைலா தானே களவாண்டாக. அதை களவாண்டதுக்கு எல்லாரும் ஒத்திருந்துதான் செஞ்சாக. அது மாதிரி இதுவும் இருக்குமோன்னு எனக்கு இன்னமும் டவுட்டா தான் இருக்கு. என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகனு கூட நினைக்காம கண்ணு மூக்கு காது வச்சு கண்டமேனிக்கு பேசினியே. என் மருமக இன்னைக்கு எப்பேற்பட்டவன நிரூபிச்சுட்ட. ஆனா ஒன்னால நிரூபிக்க முடிஞ்சுச்சா? ஆண்டவனா பார்த்து உனக்கு எப்பேற்பட்ட கதையை அள்ளி போட்டிருக்கேன் பத்தியா? சி, நீலாம் ஒரு பொம்பளை. நீலாம் இருக்கிறதுக்கு பிறந்துட்டா நம்ம ஊர் ஆத்தாவுக்கு நகை ஓட்டு வைக்கிறதும் தை பொங்க முடிஞ்சு கலட்டி வைக்கிறதும் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு உலக வழக்கம். இத்தனை வருஷத்துல ஆத்தாவோட நகையில ஒரு மூக்குத்தி கூட காணாம போனதில்ல. இந்த வருஷம் இம்புட்டு நகை காணாம போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த ஊர்லயும் ஒரு களவாணிச்சிருக்கி இருக்கா. அவ காசு தேவைக்கு ஆத்தான்னு கூட பார்க்காம அவ வீட்டு நகையையும் வந்து அடிப்பான்னு கடவுளே தான் காட்டி கொடுத்துட்டாரே பூசாரி உருவத்துல. அப்ப ஊரே நான் தான் ஆத்தாவோட நகைய களவாண்டம்னு சொல்றிய, அப்படித்தானே? அதுல என்ன சந்தேகம்? 25 லட்சத்தை பிரட்டி அந்த வட்டிக்காரனுக்கு நீ கொடுத்தாகணும். இல்லைன்னா உன் புருஷன் கட்டின வீடு, உன் புருஷன் வாழ்ந்த வீடு ஏலத்துக்கு போயிருங்கிறது உனக்கு தெரியும். அந்த வீட்டை காப்பாத்துறதுக்காக ஆத்தாவோட நகையில நீ தான் கை வச்சிருக்க. எல்லாம் வெட்ட வெளிச்சமாகி உண்மை வெளி வந்துருச்சு. ஒத்துக்க உண்மைய. ஆமா, ஒத்துக்க உண்மைய. எடுத்தா கொடுத்துருங்கம்மா. உண்மைய ஒத்துக்க, எடுத்தா கொடுத்துரு. ஆத்தா கோவத்துக்கு ஆளாகாத பங்கசா. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல. சுப்பிரமணி, நீ சொல்ற அம்மா எடுத்துருப்பனா? ஐயா, கோயில் நகை பேசி ஒரு முடிவுக்கு வரணும்லப்பா. சொல்லுடா, இந்த அம்மா மேல உனக்கு சந்தேகம் இருக்கா? நீ சொல்லுடா, அம்மா நகை எடுத்துருப்பனா? அம்மா நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்மா. ஆனா 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 என்னடா? இல்லம்மா, அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு சேலைக்காரன் வந்தப்ப சேலையை தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் எடுக்கவே இல்லைன்னு சொன்னேன். மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் வண்டிக்காரன் மட்டும் சேலை உள்ளைக்க தானமா இருந்துச்சு. அவன் என்னைய எவ்வளவு அசிங்கமாக கேட்டுட்டு போனேன் தெரியுமா? அதனால தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை நீ வீட்டை மீட்டுறதுக்காக எடுத்திருந்தா கொடுத்துருமா.